இந்தியா தனது மிகப்பெரிய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை நாடியிருப்பது பேசுபொருளாகியுள்ள நிலையில் இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். விண்வெளி துறையில் தனது செயல்பாடுகளின் மூலம் உலக நாடுகளை வியக்க வைத்து வரும் இந்தியா தற்போது அமெரிக்காவின் தனியார் விண்வெளி நிறுவனமான உலக பணக்காரர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் கைகோர்க்க உள்ளது. இப்படி அமெரிக்காவை சேர்ந்த தனியார் விண்வெளி நிறுவனத்தை இஸ்ரோ நாடியிருப்பது இதுவே முதல் முறை என்பதால் இது தற்போது விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த மிகப்பெரிய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை இந்தியாவில் தனது சொந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவவில்லை என்பதுதான் இந்த விவாதத்திற்கு காரணம். தற்போது இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கும் ராக்கெட்டுகள் மூலம் அதிகபட்சமாக 4 டன் எடை கொண்ட செயற்கைக்கோள்களை மட்டுமே கொண்டு செல்ல முடியும். ஆனால் தற்போது தயாரிக்கப்பட்டு உள்ள மிகப்பெரிய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-20 செயற்கைக்கோள் 4.7 டன் ஜம்மு காஷ்மீர் மற்றும் அந்தமான் நிக்கோபார் போன்ற தீவுகளிலும் இடையூறு இல்லாத அதிவேக தொலைத்தொடர்பு சேவையை வழங்குவதே GSAT-20 என்னும் இந்த சக்தி வாய்ந்த செயற்கைக்கோளின் நோக்கம். இதற்கு முன்பு இதுபோல் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை பிரான்சின் ஏரியன் ஸ்பேஸ் ராக்கெட் கொண்டுதான் இந்தியா விண்ணில் ஏவியது. ஆனால் தற்போது ஏரியன் 5 ராக்கெட் ஓய்வு பெற்றதை அடுத்து ஏரியன் 6 ராக்கெட் வருகின்ற ஜூலை மாதம்தான் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. இதனால்தான் தற்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட்டை நாடி இருக்கிறது இஸ்ரோ. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டில் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் ஏவுதளத்தில் இருந்து இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் GSAT-20 செயற்கைக்கோளுடன் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு முறையும் 4 டன்னுக்கு மேல் அதிகமான எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இந்தியா பிற நாடுகளையே நாட வேண்டிய நிலை எப்போது மாறும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு பதில் சுமார் 10 டன் வரை ஏந்தி செல்லக்கூடிய NGLV ராக்கெட்டை விரைவில் உருவாக்க திட்டமிட்டு உள்ள இந்தியாவின் திட்டம் விரைவில் கைகூடியதும் 4 டன்களுக்கு மேல் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை இந்தியா தனது சொந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவ முடியும் என்பதுதான். இதற்கு குறைந்தது 5 முதல் 10 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு ஏற்கனவே ஸ்டார்லிங் மற்றும் டெஸ்லாவை இந்தியாவிற்குள் கொண்டுவர எலான் மஸ்க் முயற்சித்து வரும் நிலையில் தற்போது இந்தியா உடனான ஸ்பேஸ் எக்ஸின் இந்த ஒப்பந்தம் மஸ்கின் முயற்சிக்கு மேலும் நம்பிக்கையூட்டும் விதமாக அமைந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.